Good morning students. ஸோ இன்றைக்கி என்னப்பா டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்டர் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு ரிமெம்பர் அதாவது சொல்கிறேன், இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் 3 லெசன்ஸ் இருக்குது. அந்த ஜஸ்ட் 3 லெசன்ஸுமே வந்து ஒரு 10 days ஒன்ஸ் வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக போடுறோமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நேமிங் ரியாக்ஷன் மஸ்ட் கம்பல்சரி. நேமிங் ரியாக்ஷன் வந்து நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபுல் மார்க் எடுக்கணும். சென்டம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன இருக்குது, ரியாக்டன்ட் என்ன இருக்குது, ஸோ ப்ராடக்ட் இருக்குது, ரியாக்டன்ட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ ரீகால் பண்ணி எழுதும் போது அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னன்னா ஆல்டர் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ இருந்தாலும் நம்ம ரீகால் பண்ணுறேன், அது தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணி இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி வீட்டில் உட்காந்து இன்றைக்கி படிச்சு இன்றைக்கி டெஸ்ட் எழுதி பார்த்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கூல் வரும்போது எனக்கு அதை காட்டினா போதுமானது. இன்றைக்கி டேட் போட்டு ஈவினிங்கு படித்து டெஸ்ட் எழுதி பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க. ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்டர் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டர் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் சொன்னாவே அப்போ தியரி பாட்டில் என்ன சார் எது போகிறோம் அப்படின்னா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிகேட் குரூப் இருக்குது. 2 ஆல்டிகேட், தட் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஆல்ரெடி உங்கள் லோயர் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மாலிகூல்ஸ் இருந்தாலும் சரி, இட் டிஃபைன்ட் அஸ். அது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை பேஸ் பண்ணியிருந்தா தட் இஸ் எ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணியிருக்கிறதா வந்து நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப் பார்க்கும்போது ஆல்கஹால் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம பார்த்துருக்கோம், ஆல்டிகைட் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், கீட்டோன் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும், ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தட் இஸ் அ ஃபங்க்ஷனல் ஆக்டிவ் பார்ட். அந்த ரியாக்ஷன் வந்து ஈஸியாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு தான் வந்து ஆக்டிவ் பார்ட் சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆல்டிகைட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சார்னா CHO ஆல்டிகைட் சொன்னால் CHOன்றத நம்ம ஆல்டிகைட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகைட் CH3 C டபுள் பாண்ட் OH. ஸோ அசிட்டால்டிகைட். ஸோ இதுதான் CH3 C டபுள் பாண்ட் OH அப்படின்னு இதுதான் வந்து அசிட்டால்டிகைட் சொல்கிறோம். அகைன் CH3 CHO இதுவும் அசிட்டால்டிகைட் தான். நான் அப்படியே பிடிச்சி எழுதியிருக்கேன் பாருங்க. இதுவும் அசிட்டால்டிகைட் தான், இதுவும் அசிட்டால்டிகைட் தான். இது IUPAC நேம் சொல்லும்போது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். how many carbon present here? 2 carbons present ஆயிருக்கு. அப்போ 2 carbon present என்ன சொல்லுவோம்? ஈத். கரெக்ட். இப்போ 2 carbon present மீன்ஸ் ஈத் சொல்லலாம். ஸோ ஆல்டிகைட் குரூப் வந்து எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸில் வந்து என்ன முடியும்னா AL முடியணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆசிட் வந்தால் என்ன முடியணும்? OIC முடியணும். ஆல்டிகைட் வந்தால் AL முடியணும். ஆல்கஹால் வந்தால் OL முடியணும். இப்போ கீட்டோன் குரூப் வந்தால் ONE முடியணும். ஈத்தர் குரூப் வந்தால் OXY ஆக்சின் முடியணும். ஸோ இதெல்லாம் நம்ம எஸ்டர் குரூப் வந்தது அப்படின்னா இது என்ன முடியும்? ATE அப்படின்னு முடியுன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இப்போ என்னன்னா இது அசிட்டால்டிகைட். இது காமன் நேம் சொல்லணும் அப்படின்னா அசிட்டால்டிகைட். இதுவும் அசிட்டால்டிகைட். ஸோ இது நான் IUPAC நேம் சொல்லணும் அப்படின்னா எத்தனால். there are 2 carbon present here. இப்போ 2 carbon present means ஈத். கரெக்ட். ஸோ எல்லாமே என்னென்னா சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஸோ சிங்கிள் பாண்ட் மீன்ஸ் A end of the suffix ANE. E is a terminated. ஸோ ஆல்டிகைட் குரூப் வந்து என்ன சொன்னால் AL. இப்போ எத்தனால் இஸ் கரெக்ட் நேம், எத்தனால். ஸோ IUPAC நேம் சொன்னவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ எப்படி கொஸ்டின் கேட்போம், ஒரு எத்தனால் ஈஸிலி ரியாக்ட் வித் ஆல்டிகைட், எத்தனால் ஈஸிலி ரியாக்ட் வித் எத்தனால் அப்படின்னு சொன்னாலும் சரி நம்மளுக்கு தெரியணும். இப்போ எத்தனால் ஹவு டு ரியாக்ட் ஆல்டிகைட். அப்போ ஆல்டிகைட் கூட ரியாக்ட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்ற போது நமக்கு இது தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ ஒரு IUPAC நேம்லையும் காமன் நேம் கம்பல்சரியாக மஸ்ட் நமக்கு தெரியணும். அப்போ காமன் நேம் தெரிஞ்சாலும் IUPAC நேம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கார்பன் அட்டாச் இந்த இடத்துல இருக்கிற இந்த கார்பனில் குரூப், இந்த கார்பனில் குரூப் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஆல்ஃபா பொசிஷன்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பொசிஷன் மென்ஷன் பண்ணோம்னா ஆல்ஃபா பொசிஷன் ஆஃப் ஆல்ஃபா கார்பனைல் குரூப் சொன்னால் என்ன சார் பண்ணலாம்? இந்த ஹைட்ரஜனை இங்கே எடுத்துருக்கலாம். தட் இஸ் ஏ ஆல்ஃபா பொசிஷன். ஓகே. ஆல்ஃபா கார்பனைல் குரூப் சொன்னால் இதுதான் எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கார்பனைல் குரூப் இஸ் ஆல்ஃபா கார்பன். இதுதான் வந்து இந்த கார்பனைல் குரூப்பில் இருக்கிற ஆல்ஃபா கார்பன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷன் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்ஃபா கார்பன், கார்பன் குரூப் ஆல்ஃபா கார்பன், இந்த அசிட்டால் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன். இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் எப்படி சார் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா அந்த CH3 இருக்குல்ல, ஸோ இப்படி எழுதலாம் CH2 HCH2. ஸோ இதுதான் நம்ம சொல்லுவோம் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுங்க ஆல்ஃபா கார்பன் சொல்லும் போது ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா
ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்போ இது ரெண்டுமே வந்து ஆல்ஃபா கார்பன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரெண்டுமே அசிட்டால்டிஹைட் குரூப் தான். ஸோ நம்ம ஆல்ஃபா கார்பன் குரூப் எப்படி போடுறது, கார்பன் குரூப்பில் இருக்கிற ஆல்ஃபா கார்பன், இந்த அசிட்டால்டில் இருக்கிற மெத்தில் குரூப்பில் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது என்ன சார் என்னன்னா டைல்யூட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைல்யூட்டை ஒரு கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாட் யூ மீன் கேட்டலிஸ்ட், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறோம். அந்த டைமிங் வந்து டியூரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது தான் ரேட். ஸ்பெசிஃபிக்காக இதுதான் நம்ம சொல்லணும். ஓகேவா? கடைசியாக ஸ்பெசிஃபிக் நேச்சர் சொன்னாலும் கேட்டலிஸ்ட் தான். அப்போ இந்த கேட்டலிஸ்ட் என்ன சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைல்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம், இல்லை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணும்போது என்னன்னா இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற இந்த ப்ராடக்ட், இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் குரூப் இருக்கிற இந்த ஆல்ஃபா கார்பன், ஸோ இது ரெண்டுமே வந்து ரியாக்ஷன் நடந்து ஒரு ஃபார்ம் ஆகும். சப்போஸ் ஆல்டுகால் நடந்தால் நம்மளுக்கு ஆல்டால் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் கீட்டோன் குரூப்பாக இருக்குது சார், போத்தா ரெண்டுமே ரியாக்டர் ரெண்டுமே கீட்டோன் குரூப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ கீட்டால் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ ஆல்ஃபா பொசிஷனில் இருந்தது அப்படின்னா அது ஆல்ஃபா ஆல்டால்னு சொல்லலாம். பீட்டா பொசிஷனில் இருந்தது அப்படின்னா பீட்டா ஆல்டால் சொல்லலாம். ஓகே, அதே போல் வந்து கீட்டால் சொன்னால் ஆல்ஃபா கீட்டால் அண்ட் பீட்டா கீட்டால்ன்றதை கொடுத்துருப்போம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருவோம், ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஸோ இதுதான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ரெண்டு ஆல்டிகைடும் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த ரியாக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரெண்டு ஆல்டிகைடையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஈஸியாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ், ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கார்பனைல் குரூப், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பனைல் குரூப்பில் இருக்கிற இந்த சி டபுள் பாண்ட் ஈஸியாக பாண்ட் பிரேக்கிங் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படி சார் பாண்ட் பிரேக்கிங் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஈஸிலி அட்டாக் த மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ என்ன ஆகும்னா ஈஸியாக அந்த ஆல்ஃபா கார்பன் ஈஸியாக மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் சார்ஜஸில் போயிட்டு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது என்னன்னா இந்த பாண்ட் வந்து என்ன ஆகும், மெக்கானிசம் பார்ப்போம். ஈஸியாக என்ன ஆகும்னா ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணும். ஸோ என்ன சார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் பிரேக்கிங் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணும். CH3 C, ஸோ H, ஸோ இந்த CH தான் நான் வந்து CHன்னு மென்ஷன் பண்ணுறேன். அகைன் இந்த பாண்டு வந்து உடையுது, பிரேக்கிங். ஸோ எப்பவுமே சொல்லியிருக்கேன் டபுள் பாண்டுன்னு சொன்னாவே அது வீக் பாண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா பாண்ட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பை பாண்ட் இருக்கும். பை பாண்ட் வந்து வீக் பாண்ட் சொன்னோம். அப்போ ஈஸியாக வந்து டிசோசியேஷன் பண்ணலாம். அப்போ பாண்ட் பிரேக்கிங் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற இந்த மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஈஸியாக ரியாக்ஷன் நடந்து என்ன ஆகும்னா ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணுது, OH. பேலன்ஸ் நம்பர் CH2 CHO. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்டால். இது பேர் என்ன சொல்கிறோம், ஆல்டால். ஓகேவா? ஸோ இது ஆல்டால் சொன்னால் இதுக்கு வந்து நம்ம எப்படி சார் IUPAC நேம் வைக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு IUPAC நேம் வைக்கிறது 11th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்துருக்கோம். ஸோ IUPACனா சொல்லியிருக்கோம், லோயர் கிளாஸ்லேயும் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்டர்நேஷனல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஸோ இன்டர்நேஷனல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, சரி அதுதான் வந்து IUPACன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நேம் வைக்கும்போது பாரு சார் OH ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது, CHOவும் ஃபங்க்ஷனல் குரூப்பு சார். ஸோ இங்கே எது சார் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த இடத்துல சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆல்டிகைட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல இது வந்து ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னா இவங்க தான் கொடுப்போம், ஆல்டிகைட் குரூப்புக்கு தான் கொடுப்போம். கிளியரா? ஃபர்ஸ்ட் ஆசிட் கொடுப்போம். ஸோ ஆசிட்க்கு அப்புறம் என்னன்னா ஆல்டிகைட் தான். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 பொசிஷன் நம்பர் 1 இதுதானே லோயஸ்ட் வேல்யூ பாரு கார்பன், இதுதான் ஃபங்க்ஷன் குரூப் 1 2 3. இப்போ 3ல என்ன குரூப் இருக்குது அப்படின்னா ஹைட்ராக்ஸ் குரூப் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் பார்க்க முடியாது, ஏன்னா ஈஸிலி ரியாக்டிவ் பார்ட், தட் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஈஸியாக ரியாக்டிவ் பார்ட் எதுனா இதுதான். அப்போ இங்கிருந்து தான் நம்ம லோயஸ்ட் கால்குலேட் பண்ணோம். 1 2 3. சார் லோயஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் கால்குலேட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் வராதப்போ. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் வராதப்போ எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கோ அந்த லோயஸ்ட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இல்லை பிரான்ச் இருந்தாலும் லோயஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் IUPAC ரூல்ஸ். ஸோ இதான் இந்த இடத்துல வந்து நம்ம IUPAC ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ஃபங்க்ஷனல் குரூப் CHO என்ற தட் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் இதுதான் 1 2 3. 3ல என்ன இருக்குன்னா OH குரூப் இருக்கு. என்ன சார் சொல்லலாம், 3 OH மீன்ஸ் ஹைட்ராக்சி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன சொல்றோம்னா 3 ஹைட்ராக்சின்னு சொல்றோம். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எவ்வளோ பாரு டோட்டலாக கார்பன் 1 2 3 4 மொத்தமாக எவ்வளோ, how many carbon present here? There are 4 carbon present here. அப்போ 4 carbon presence அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் அப்படின்னா பியூட். ஸோ 1 carbon present means meth, 2 carbon present means eth, 3 carbon present means proof, 4 carbon present means but. Oh, there are 4 carbon present here. 4 carbon present means
பியூட் இஸ் கரெக்ட். எஸ், பாருங்க பாண்டிங் பார்க்கணும். கார்பன் டு கார்பன், கார்பன் டு கார்பன் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது 4 கார்பன்ஸ் இருந்தாலும் இந்த கார்பனுக்கு இடை பிட்வீன் கேப்ல என்ன பாண்ட் இருக்குன்னா சிங்கிள் பாண்ட் இருக்கு. சிங்கிள் பாண்ட் மீன்ஸ் அல்கேன் குரூப். ஸோ அல்கேன் குரூப் தான் எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸ் ANE. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸ் ANE. ஓகே, இப்போ எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸ் ANE வரும்போது சார் இங்கே ஆல்டிகைட் குரூப் வந்திருக்கு சார். ஆல்டிகைட் குரூப் வந்தால் எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸில் என்ன முடியும்னா AL. ஆல்டிகைட் எப்பவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. CHO வந்தால் AL யூஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் த OH வந்தால் OL ஹால் யூஸ் பண்ணணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இது COOH அந்த OICன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ROR டேஷ் வந்து அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆக்சி OXC முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் C டபுள் பாண்ட் O வந்தால் ONE முடியணும். இதெல்லாம் எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸில் வந்து முடியணும்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல சார் என்ன சார் ஆகும்? AL. E is terminated. அப்போ AL பியூட்டனால். ஓகே, கிளியர்? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது வரல எதுனா உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் தனியாக கேட்டேன். ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன எழுதுனா ஆல்டிகைட் ஒரு அசிட்டால்டிகைட் குரூப்ல, தட் மீன்ஸ் அசிட்டால்டிகைட். ஸோ அசிட்டால்டிகைட்ல கார்பனைல் குரூப் இருக்கிற ஆல்ஃபா பொசிஷன் இருக்கிற கார்பன் ஈஸிலி ரியாக்ட் வித் அசிட்டால் இருக்கிற ஆல்ஃபா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன். ஓகேவா? இது ரெண்டுமே ரியாக்ஷன் நடந்து ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராடக்ட் தான் ஆல்டால். அப்போ இங்கே என்ன சார் இது என்ன சார் இந்த KOH போகும்போது அடிஷனல் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயன்ஸ் ஈஸியாக அந்த ரியாக்ஷன் நடக்குது. தட் இஸ் ஸ்லோ ரியாக்ஷனே இல்லாமல் இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது தான் நம்ம டெய்லி சோடியம் ஹைட்ராக்சைடோ இல்லை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் சார் கீட்டால் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆல்டிகைட் பதிலாக கீட்டோன் நம்ம யூஸ் பண்ணப்போம். யூ வில் ட்ரை இட். என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு இந்த கீட்டால வந்து என்ன பண்ணுங்க, கீட்டோன் குரூப் யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணுறோம்ல அசிட்டால்டிகைட் பதிலாக என்ன பண்ணுங்க, கீட்டோன். சரியா? கீட்டோன் யூஸ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணி எழுதிட்டு இன்னைக்கு ஹோம்ஒர்க்காக அதை நீங்கள் சென்ட் பண்ணுங்க. ஸோ குரூப்ல நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன மெக்கானிசம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கார்பன் அயன் இஸ் ஃபார்ம்டு. கார்பன் அயன் என்னென்ன சார்? ஒரு நார்மலா வந்து ஒரு சால்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த சால்ட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். அந்த சால்ட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அயன்ஸா செப்பரேட் ஆகும். என்ன சார்? டிசோசியேட் ஆகிட்டு டிசால்வ் ஆகும்போது கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணும். அப்போ கேட்டையான்ஸ் வரும்போது சார் அதனுடைய சார்ஜஸ் தனியாக இருக்கும். ஆனியன்ஸ் வரும்போது சார் சார்ஜஸ் இருக்கும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அதே போல தான் கார்போ ஆனியன் அப்படின்னா கார்பன் கிட்ட சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா கார்பன் அயன் இஸ் ஃபார்ம்டு. ஒரு கார்பன் அயன் ஃபார்ம் ஆகுது. எதை ஃபார்ம் ஆகுதுன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ இங்கே தான் சொல்லியிருக்கோம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இதுதான். ஸ்டெப் 1 பாருங்க. ஸ்டெப் 1 மெக்கானிசம் எழுதும்போது ஸ்டெப் 1 கார்பன் அயன் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொன்னா HCH2CHO. சரியா? இதுதான் வந்து நம்ம அசிட்டால்டிகைட் சொல்றோம். ஸோ இந்த அசிட்டால்டிகைட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேட்டலிஸ்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது OH. ஸோ ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு இங்கே கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். OH சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஆட் பண்றோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது என்ன ஈஸிலி ரியாக்ட் வித் OH மைனஸ். இப்போ இது என்ன ஆகுதுன்னா இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஈஸிலி ரியாக்ட் வித் ஓகே இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஈஸிலி ரியாக்ட் வித் ஹைட்ராக்சைடு அயான்ஸ். ஈஸிலி ரியாக்ட் ஹைட்ரஜன் will give form the water molecule H2O. கிளியர்? வாட்டர் மாலிகுலாக இந்த OH மைனஸும் இந்த H பிளஸும் வந்து சேர்ந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் மாலிகுலாக ஃபார்ம் ஆயிடுது. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குது? CH2CHO இந்த பாண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கார்போ ஆனியான் CH2 கார்போனேட்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் என்ன இருக்குங்க நெகட்டிவ் சார்ஜ். சரியா? அப்போ CH2CHO கிளியரா? ஸோ இது ஒரு ரீசன் சொல்லலாம். இங்கே பாண்ட் வந்து என்ன ஆகும்னா பாண்ட் பிரேக்கிங் ஆகும்போது இதனுடைய சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து மூவ் ஆகும். இந்த பாண்ட் உடையது இல்லை. இந்த பாண்ட் பிரேக்கிங் ஆகும்போது டிசோசியேஷன் ஆகும்போது இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் கார்போ ஆனியனை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுதான் புக்கில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்போ ஆனியன் இஸ் ஃபார்ம்டு. இந்த கார்போ ஆனியன் வந்து ஃபார்ம், இது பேர் தான் கார்போ ஆனியான். சார் புக்கில் கொடுக்கல சார், தேரியில் கொடுத்துருக்காங்க. இப்போ கார்போ ஆனியன் சொன்னால் இதுதான். அப்போ அந்த கார்போ ஆனியான் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால் இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற ஹைட்ரஜன். இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஈஸிலி என்ன ரியாக்ட் பண்ணி வாட்டர் மாலிகுலர் ஒரு ஃபார்மேஷன் கொடுக்குது. ஸோ கார்போ ஆனியன் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸ்டெப் 1 இது. ஸோ ஸ்டெப் 2 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கார்போ ஆனியான் அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு இல்லை இந்த கார்போ ஆனியான். ஸோ இந்த கார்போ ஆனியனை எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா மறுபடியும் ஸோ இது யூஸ் பண்ண போறோம் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாவது ரியாக்ஷன் தானே யூஸ் பண்ணோம், அசிட்டால்டிகைட். அகைன் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம், அசிட்டால்டிகைட் யூஸ் பண்ண போறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அன்அயனைஸ்டு, ஸோ அன்அயனைஸ்டு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம், அன்அயனைஸ்டு ஆல்டிகைட் வந்து ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகேவா, போர்டு இது ஒன்றும் தெரியுதா? சரி, ஸோ ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஸ்டெப் 2ல ஸோ நமக்கு என்ன இருந்தது, CH3C டபுள் பாண்ட் OH. ஸோ இதுதான் கார்பன் குரூப் இருக்கிற ஆல்ஃபா கார்பன் சொன்னோம். இது கூட பிளஸ் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சது, CH. ஸ்டெப் 1ல பாருங்க, கார்போ ஆனையான், அசிட்டால்டிகைட். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆல்ஃபா பொசிஷன்ல இருக்கிற கார்பன். ஸோ இது ரெண்டுமே ரியாக்ஷன் நடக்குது. இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன சார் நடக்குது, இந்த கார்போனியன் ஈஸிலி அட்டாக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த பாண்ட் வந்து என்ன ஆகுனா இங்கே வந்து பிரேக்கிங். ஸோ டபுள் பாண்ட் இருக்குது, ரெண்டுமே ரியாக்ஷன் நடக்கும்போது அப்போது இல்கியூஸ். ஸோ இந்த இடத்துல CH3 கார்பன் கார்போ ஆனையான். ஸோ இங்கே தான் வந்து கார்போ ஆனையான் ப்ளஸ் CH2. இந்த பாண்ட் வந்து என்ன, கார்போ கேட்டன்ஸ் ஈஸிலி அட்டாக் கார்போ கேட்டன்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா CH2CHO. இதுதான் அன்அயனைஸ்டு ஆல்டிகைட், அன்அயனைஸ்டு ஆல்டிகைட் சொன்னா ஸோ இதுதான் சொல்லலாம். சரியா, அன்அயனைஸ்டு ஆல்டிகைட் சொல்லும்போது இதுதான். இது நல்லா கிளியரா பார்த்துக்க. ஸ்டெப் 2 இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல நமக்கு என்ன ப்ராடக்ட் தான், கார்போ ஆனையன் கிடைச்சது. கார்போ ஆனையன் கூட அகைன் மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஆல்டிகைட். ஸோ ஆல்டிகைட்ல இந்த ஆல்ஃபா பொசிஷனில் இருக்கிற இந்த கார்பன் குரூப்ல ஆல்ஃபா பொசிஷனில் கார்பன் ஈஸிலி ரியாக்ட் அட்டாக் தான் கார்போ ஆனையன். கார்போ ஆனையன் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் வந்து என்ன ஆகும், டிசோசியேட் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு அன்அயனைஸ்டு ஆல்டிகைடை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன சார் சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சது, CH3. ஸ்டெப் 3 பாருங்க, எக்ஸஸ் ஆஃப் ஸ்டெப் 3ல ஸோ அந்த அன்அயனைஸ்டு ஆல்டிகைட் மட்டும் CH3CHO அன்அயனைஸ்டு CH2CHO. ஸோ இதை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறோம், எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஆனால் ஆசிட். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் ஒரு சில நேரத்தில், எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் கொடுத்தாலும் சொல்லி, இல்லை வந்து ஏதோ சம்திங் ஆசிட் ஆட் பண்ணாலும் சரி. இப்போ அங்கே H+ அயன்ஸோட வேல்யூஸ் அதிகமாக இருக்கும். இப்போ H2O அப்படின்னு சொன்னால் H2 இது எப்படி எதெல்லாம் H+ ஆகும், OH- ஆகும் எதெல்லாம். அப்போ அந்த H+ அண்ட் OH- சொல்லும்போது ஈஸிலி ரியாக்ட் வித், ஸோ என்ன ஆகும்னா H+ அயன்ஸ். ஸோ இந்த H+ அயன்ஸ் என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து இது கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது இந்த மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் கூட மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ், இப்போ இந்த H+ அயன்ஸ் ஈஸிலி ரியாக்ட் வித் OH. தட் இஸ் புரோட்டனேட்டட் லீவ்ஸ் ஆசிட். H+ன்றது லீவ்ஸ் ஆசிட் சொல்லலாம், இல்லை புரோட்டனேட்டட். ஸோ சிபிஎஸ்சியில் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீவ்ஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் NCERT புக்கில் இப்போ நார்மல் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தட் இஸ் புரோட்டனேட்டட் H+ அயன்ஸ் சொல்லுவோம். H+ அயன்ஸ் ஈஸிலி ரியாக்ட் வித் மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ இது கூட ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன சார் ஃபார்ம் ஆகுதுன்னா OH, CH3CH OH and CH2CHO. ஓகேவா, ஸோ இதுதான் ப்ளஸ் அகைன் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா OH-. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் ஸ்டெப் 1ல பாருங்க, ஸ்டெப் 1 இதுதான் கரெக்டா. ஸ்டெப் 1ல நம்ம OH ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம், அதே ஹைட்ராக்சைடு ஸ்டெப் 3ல வெளியில வருது. சரியா, ப்ராடக்ட் பாருங்க அதே சேம் தான், 1 2 3 4. ஸோ அது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், 1 2 3 4, டோட்டலாக 4 கார்பன் ப்ரெசென்ட் இயர்.
3ல தான் வந்து OH குரூப், அது என்ன சொல்கிறோம் 3 ஹைட்ராக்சி 3 hydroxy. So total how many carbons present? 4 carbons. But single bond இருக்குதுல end of the suffixல an இன்னொன்னு butane, alcohol aldehyde group வந்து al butanol. So 3 hydroxy butanol. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் aldol. இது என்ன சொல்றோம் aldol. அப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மெக்கானிசம் how to product அந்த ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்க்கும்போது A will gives B அப்படின்னு பார்த்தோம். 7th கிளாஸ்ல பார்க்கும்போது கெமிக்கல் கைனடிக்ஸ்ல A will gives B ன்னு பார்த்தோம். A அப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ரியாக்ஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 0. சரியா? அப்போ அந்த டைம் வேல்யூ வந்து டியூரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். புரியுதா? அப்போ T = 0 அப்படின்னு சொல்லுவோம். ப்ராடக்ட்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டன் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் 10 மோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன். ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா A + B போது B உடைய வேல்யூ 0. இப்போ ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 10 மோல்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து 2 மோல்ஸாக இருக்குது அப்படின்னா அப்போ ரியாக்டன் என்ன இருக்குன்னா 8 மோல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல தான் நான் எதுக்கு அந்த விஷயத்தை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஷேரிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோ ரியாக்ஷன் நடக்குதோ அதே போல தான் இது ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸ்டெப் 1ல வந்து என்ன இருக்குது ஒரு அந்த 2 அசிட்டால்டிகைடும் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த 2 அசிட்டால்டிகைடும் சேரும் போது 2 அசிட்டால் CH3CHO CH3CHO 2 அசிட்டால் ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு கார்போஹானியான் ப்ளஸ் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேஷன் ஆகுது. அந்த ரியாக்ஷனை வந்து கொஞ்சம் வந்து டியூரேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைல்டு சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வந்து ஆட் பண்ணணும். சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம், KOH யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நம்ம அதாவது ஆல்கஹால் குரூப் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஆல்டிகைட் குரூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆல்டால்னு சொல்ல போகிறோம். சப்போஸ் கீட்டோன் குரூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கீட்டால் சொல்ல போகிறோம். இப்போ ஆல்ஃபா பொசிஷன் அப்படின்னு சொன்னால் அதை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கார்போஹைட்ரேட் எப்படி ப்ரொடக்ஷன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட் நம்ம மறுபடியும் அகைன் எடுத்துக்கிறோம். இந்த கார்போஹைட்ரேட் கூட ஆல்ஃபா பொசிஷனில் இருக்கிற இந்த கார்பன் குரூப் ஆல்ஃபா பொசிஷனில் இருக்கிற இந்த கார்பன் கூட ஈஸியாக ரியாக்ஷன் நடக்கும்போது ஈஸிலி ரியாக்ட் வித் இந்த கார்போனியன் இதில் வரும்போது என்ன பாண்ட் டிசோசியேஷன் அது தட் இஸ் கார்போ கேட்டயான்ஸ். சார் எப்படி சார் ரியாக்ஷன் நடக்கும்? இது மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே கார்போனியன்ஸ் ரியாக்ஷன் நடக்காது சார். இந்த கார்போனியன் ஈஸிலி ரியாக்ட் வித் கார்போ கேட்டயான்ஸ் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பன் தான் வந்து பாண்ட் வந்து உடையும் போது என்னன்னா இந்த இடத்துல இருக்கிற ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் வந்து அன்அயனைசைடாக மாறுது. மோஸ்ட் ஆஃப் இந்த பாண்ட் உடஞ்ச வந்து அன்அயனைசைடு பாண்டாக மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த அன்அயனைசைடு இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2க்கு அப்புறம் இந்த அன்அயனைசைடு ஆஃப் மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ ஆக்சிஜன் இருக்குல்ல இந்த அன்அயனைசைடு ஆல்டிகைடு. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் எடுக்கும். ஸோ வாட்டர் மாலிகுல் எடுத்து தட் இஸ் ஏ நியூட்ரல் H2O. H2Oல வந்து H+ அயன்ஸும் OH- அரினியஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினார் 93 நினைக்கிறேன் 1093ல. ஆமாம் 1093ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினார். எதுக்காக அப்படின்னா ஒரு சால்ட் எடுத்து கிறிஸ்டலின் சால்ட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் தான் டிசால்வ் பண்ணார். H+ அயன்ஸும் OH- இருக்குன்றதை செப்பரேட் பண்ணி கண்டுபிடிச்சாரு. அதுக்காக ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினார் அரினியஸ். ஓகேவா? அதே போல தான் இப்போ வாட்டர் நியூட்ரல் சொன்னாலும் கூட வாட்டர் பார்ட்டிகல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா H+ அயன்ஸ் இருக்கும், OH- இருக்கும். அந்த H+ அயன்ஸ் ஈஸிலி ரியாக்டிங் மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ இது எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜன் இருக்கு. ஆல்ரெடி இது வர ஆக்சிஜனாக இருந்தாலும் கூட அது கூட என்ன இருக்குன்னா அன்அயனைசைடு இருக்கு. இப்போ அன்அயனைசைடு இருக்குமா அப்போ H+ ஈஸிலி ரியாக்ட் அட்டாக் வித் த ஆக்சிஜன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணிச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குது அப்படின்னா OH-. அதுதான் இது. சரியா? இதுதான் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸ். அது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரே ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதணும். ஸ்டெப் 1 என்னன்னா கார்போனியன் ஃபார்ம் பண்ணுது. எது சார் கார்போனியனை ஃபார்ம் பண்ணுதா ஹைட்ராக்சைடு அயன்ஸ் தான் வந்து சேஞ்ச் பண்ணுது. சரியா? ஸோ அது மாதிரி நம்ம என்னென்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். சரியா? ஸோ இது வந்து ஒரு அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ், அதனால தான் உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கொடுத்து சிம்பிளாக ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். என்ன அப்படின்னா 2 குரூப் ஆஃப் ஒரு ஆல்டிகைடு எடுத்துக்கிறோம். அந்த ஆல்டிகைடில் வந்து பார்த்தீங்கன்னா H+ அயன்ஸ் மட்டுமே நம்ம பண்ணும்போது குரோட்டான் ஆல்டிகைடு அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. சரியா? இப்போ குரோட்டான் ஆல்டிகைடு ஃபார்ம் வந்து எப்படி சார் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம எடுத்தோம்ல இதே காம்பவுண்ட் தான். கடைசி ப்ராடக்ட் இருக்குல்ல இந்த ப்ராடக்ட் எடுத்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா
CH2-வை இந்த மாதிரி எழுதுறேன், CH அண்ட் CHO. சரியா? ஸோ இந்த காம்பவுண்ட் வந்துன்னா ஈஸியாக வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இந்த காம்பவுண்டை பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இந்த H+ அயன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். H+ அயன்ஸ் தான் தட் இஸ் ஒரு ஆசிட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆசிட் டு ஃபார்ம். அது வந்து சப்போஸ் 1 மார்க் கொஸ்டின் கேட்குறது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து இதில் கேட்டிருக்காங்க, JEE கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியணும், இதுதான் வந்து நம்ம இதே தான், இது பேர் என்னது, ஆல்டால். ஸோ 3 ஹைட்ராக்சில என்ன இருக்குது, ஆல்டால பிரிச்சு எழுதியிருக்காங்க. நம்ம வந்து என்னது மாற்றி கொடுத்துருக்காங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து பாண்ட் போடும்போது கார்பன் டு ஹைட்ரஜன், கார்பன் தான் பாண்ட் போடணும், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ ஈஸியாக வந்து ஒரு ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணும்போது என்ன சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால், இது இந்த பாண்ட் ஈஸியாக இந்த இடத்துல இந்த பாண்ட் பிரேக்கிங் அப்போ என்ன ஆகுது, ஹீட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, வாட்டர் மாலிகுலை வெளியில் போகுது. இது வாட்டர் மாலிகுலா எலிமினேஷன் ஆகுது, H2O. கொஞ்சம் H2 வெளில போனால் இந்த பாண்ட் பிரேக்கிங் ஆகும்போது இதுலேருந்து ஒரு பாண்ட் எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் வரும். அந்த 2 எலக்ட்ரான்ஸும் வரும்போது என்னன்னா ஒரு பாண்டை வந்து இங்கே கிரியேட் பண்ண போகுது. கார்பானியன் ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் லீவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டாட் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஒரு பாண்ட் பிரேக்கிங் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும், இந்த பக்கம் இப்போ 2 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ண போகுது. இப்போ என்ன அல்கேன் குரூப்ல இருக்குது, என்ன குரூப்பாக மாறும்போது அப்படின்னா அல்கீன் குரூப் CH டபுள் பாண்ட் CH அண்ட் CHO. ஸோ இதுதான் குரோட்டனால்டிகைட். ஸோ சிம்பிளாக புரியுதா பாரு. அப்போ இதுலேருந்து இந்த பாண்டு டிசிஷன் உடையும் போது டிசிஷன் நம்ம இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் இங்கே போவோம், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே போகும்போது இந்த 2 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ண போகுது. ஸோ அதுதான் வந்து டபுள் பாண்ட். அப்போ அல்கேன் குரூப்ல இருந்து அல்கீன் குரூப்பாக மாறதுக்கான பாசிபிலிட்டி இதுதான். ஸோ இது பேர் தான் குரோட்டனால்டிகைட். கிளியரா? அப்போ குரோட்டன் அவுட் டு ப்ரிப்பேர் இன் குரோட்டனால்டிகைட் சொன்னா ஸோ இதுதான் வந்து நம்ம எழுதணும். அப்போ ஆல்டால்லேருந்து அப்படியே CH2 வந்து இந்த மாதிரி பிரிச்சு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். சரியா? இது பேர் தான் 3 ஹைட்ராக்சன். ஒரு சில நேரத்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆல்டிஹைட்னு கொஸ்டின் கேட்பாங்க, உனக்கு க்ளூ கொடுக்க மாட்டாங்க, ஆல்டால்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கொஸ்டின் கேட்டால் நம்ம திங்க் பண்ணணும். அதுதான் நான் சொல்கிறேன், மீண்டும் எதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ஸோ இருந்தாலும் என்னென்னா உனக்கு ரீகால் பண்ணும்போது உனக்கு இது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் கூட இல்லாமல் மறுபடியும் அனலைஸ் பண்ணி அங்கே எழுதணுன்றதுக்காக தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த OH இந்த H வாட்டர் மாலிகுல் இதுலேருந்து ஒரு இதுவும் நம்ம 11th லீவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, டாட் ஸ்ட்ரக்சர் ஆர் லீவ் ஸ்ட்ரக்சர். அப்போ அது ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ அது குரோட்டனால்டிகைட். சார் இது குரோட்டனால்டிகைட்னு சொல்லிட்டு காமன் நேம் சொல்லிட்டீங்க சார், IUPAC நேம் சார் எப்படி சொல்லலாம்? கால்குலேட் பண்ணுங்க. ஹவு மெனி கார்பன் பிரசன்ட் ஹியர்? 1 2 3 4 கார்பன் பிரசன்ட் இருக்கு. சரியா? அப்போ 4 கார்பன் பிரசன்ட்னா சொல்லலாம். ஒரு கார்பன் பிரசன்ட்னா என்ன சொல்லுவோம்? மீத். 2 கார்பன் பிரசன்ட் மீன்ஸ் என்ன சொல்லலாம்? ஈத். 3 ஃப்ரூட், 4 பியூட். அப்போ 4 கார்பன்ஸ் தான் இருக்கு. அப்போ கால்குலேட் பண்ணலாம். 1 2 3 4. அப்போ 4 இருந்தா பியூட். ஓகேவா? பியூட்னு சொன்னா இப்போ 1 2 சார் இந்த பக்கம் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ லோயஸ்ட் வெளியே டபுள் பாண்ட் வரும். எப்பவுமே நான் சொன்னேன் ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். 1 2 2ல என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. சரியா? 2ல என்ன குரூப் இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ 2ல டபுள் பாண்ட் இருந்தா இப்போ பியூட் 2 ஈன் சொல்லலாமா? ஸோ இப்போ 2ல வந்து என்ன இருக்குது? டபுள் பாண்ட் குரூப் இருக்கு, அதனால 2 ஈன்னு சொல்றோம். சார் ஓகே சார் 2 ஈன்னு சொல்லிட்டீங்க, ஆல்டிஹைட் பிரசன்ட் ஆயிருக்கு சார், அப்போ என்ன சார் சொல்லலாம்? ஆல்டிஹைட் குரூப் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆல்டிஹைட் வந்து எண்ட் ஆஃப் த சஃபிக்ஸ்ல என்ன வரணும்? AL. அப்போ ஈஸியாக டெர்மினேட்டட், அப்போ என்ன சொல்லலாம்னா பியூட் 2 ஈனால். ஓகே. ஸோ இது வந்து உனக்கு கிளியராக தெரியும். IUPAC நேம் வைக்கிறது உனக்கு எப்படின்றது உனக்கு ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து IUPAC நேம் வைக்கிறதும் கூட. ஸோ யாருக்காச்சும் ஏதாவது டவுட் IUPAC நேம் வைக்கிறது தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் தயக்கப்படாமல் மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரியா? நீங்கள் காலேஜ் போனாலும் சரி, ஸோ எங்கே போனாலுமே சரி, IUPAC நேம் வைக்கிறதுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். கிளியரா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேட்டுக்கங்க. ஸோ இதுதான் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் ப்ளஸ் அவுட் டு ப்ரிப்பேர் இன் ஆல்டால்லேருந்து இன்டைரக்டாக கேட்டால் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸோ எந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி உட்காந்து இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு கொஸ்டின் தான் எடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸை வந்து தரவாக பாருங்கள். ஸோ இது கேட்கணுன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 1 மார்க்கில் வரலாம், 2 மார்க், இந்த கொஸ்டின் தனியாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதே போல் என்ன பண்ணுங்க, இன்னொன்று இப்போ நம்ம சேம் ஆல்டிஹைட் குரூப் எடுத்தோம்ல, ரெண்டுமே வந்து சேம் அசிட்டால்டிகைட் எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ்டு
ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கிராஸ்டு என்ன சார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டுமே வந்து அசிட்டால்டிகைடு அசிட்டாலிக் சேம் மோல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எடுத்தோம். இங்கே அசிட்டாலிக் அசிட்டாலிக். இப்போ என்ன பண்ணும், ஒன்று ஃபார்மால்டிகைட், இன்னொன்று அசிட்டால்டிகைடு இருக்கும். அப்போ இந்த ஃபார்மால்டிகைடும் அசிட்டால்டிகைடும் வரும்போது அதே தான் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ஃபார்மால்டிகைட் ப்ராடக்டும் சேம் தான். ஸோ என்ன வரப்போகுதுன்னா 3-ஹைட்ராக்சிப்ரோபனால் வரப்போகுது. ஸோ புக்கில் கொடுத்துருக்காங்க பாரு, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வில் ட்ரை. மெக்கானிசம் உனக்கு கொடுக்கல, இருந்தாலும் நீ அதை ட்ரை பண்ணி பாரு. ஸோ சார் சொன்ன மாதிரி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 மெக்கானிசம் போட முடியுதான்னு ட்ரை பண்ணி பாரு. அதே ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா வந்து கேளு. புரியுதா? ரெண்டு கொடுத்துருக்காங்க புக்கில் எக்ஸாம்பிள். கிராஸ்டு அப்படின்னா வேற வேற, நீங்கள் ஒரு ஃபார்மால்டிகைடு யூஸ் பண்ணலாம், இங்கே வந்து அசிட்டால்டிகைடு யூஸ் பண்ணலாம். அகைன் வந்து ஃபார்மால்டிகைடு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமெத்தில் கீட்டோன். ஸோ டைமெத்தில் கீட்டோன் சொல்லலாம், இல்லை ப்ரோபோனோன்னு சொல்லலாம், இல்லை 2-ப்ரோபோனோன்னு சொல்லலாம். சரியா? டைமெத்தில் கீட்டோன் மீன்ஸ் காமன் நேம். CH3C double bond O CH3. How many carbon present? There are 3 carbon present. 3 carbon present means proof சொல்லுவோம். C double bond O அப்படின்னு சொன்னா கீட்டோன் குரூப், கீட்டோன் குரூப் end of the suffix ONE சொல்லுவோம். கரெக்ட்? அப்போ அது என்ன சொல்லலாம், செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் O இருக்குதுன்னா 2-ப்ரோபோனோன்னு சொல்லலாம். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் இருக்குதுன்னா வேற மாலிகுல்ஸ், அதாவது இது ஃபார்மால்டிகைடு ஒரு மாலிகுல்ஸோ அனதர் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகைடு மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ இது இப்படி சொன்னாலும் இது சேம் கரெக்டு. ஸோ அது ஒரு ரியாக்ஷன்ஸ் வரப்போகுது. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உன்னோட புக்கில் ஒரு ஆல்டிகைடு குரூப்பும் ஒரு கீட்டோன் குரூப் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கும் குரூப்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது ஹோம்ஒர்க்காக யூஸ் பண்ணி பாருங்க. இட்ஸ் சிம்பிள். ஸோ நம்ம எப்படி இந்த மெக்கானிசம்ஸ் பார்த்தோமோ இதே போல தான் அந்த ரெண்டுத்துக்கும் மெக்கானிசம் இல்லை, இருந்தாலும் யூ வில் ட்ரை பண்ணி பாரு. சரியா? அது வருதான்னு பாரு, ஒர்க் போட்டு பாரு. இல்லை டவுட்ஸ் அப்படின்னா மறுபடியும் கேளுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இன்னைக்கு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கூல் வரும்போது எனக்கு சப்மிட் பண்ணால் போதும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பார்ப்போம்.